என்னதான் வித்யாக்கு எல்லாம் பண்றாங்க போல. இதனாலவே வித்யாக்கு அவதான் ரொம்ப க்ளோஸா இருக்கா. ஏதோ அவளுக்கு ஐடியா கொடுத்தாலாம். அதுல இருந்து ஓவரா அந்த மீனாவை பத்தி புகழ்ந்துட்டே இருக்கா. பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், பேர் கல்யாணி. சேகர் வைஃப் தானே? தெரியுதா? நான் கமலா, மறந்துட்டியா? இந்த பொண்ணு சேகரோட வைஃப் தாங்க இந்த கல்யாணி. இந்த பொண்ணு ரோஹிணின்னு கூப்பிட்டா. வேற பொண்ணா இருக்கும். நல்லா தெரியும், கல்யாணி தாங்க. அவ வீட்டுக்குலாம் கூட போயிருக்கங்க. சரி, என்னவோ நான் முருகன்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். ரோஹிணி, ஏன் கிட்ட போய் சொன்ன? நான் என்ன போய் சொன்னேன்? சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு கிளம்பலாம்னு சொன்னல. இப்ப லேட் ஆயிட்டே இருக்கு. முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்கு மனோஜ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. டீலர் ஷோரூம்க்கு வர சொல்லிருக்கேன். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாத்துட்டு போங்க. ஏய், என்ன சொல்ல வர பொண்ணுன்னு பேச வந்தா ஏதோ ஓவரா பேசுற. உன்னை கட்டிக்கிட்ட நேரம் சேகர் போய் சேர்ந்துட்டான். உன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன? உன்கிட்ட இனிமே பேசவே மாட்டேன். கல்யாணி, நீ வித்யா கல்யாணத்துக்கு வந்திருந்தியா? சொல்லு, நீ கல்யாணத்துக்கு வந்திருந்தியா? வந்திருந்தேன். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காம உனக்கு? நான் வரக்கூடாதுன்னு சொல்லி எதுக்காக நீ வந்த? வித்யா பத்திரிக்கை கொடுத்து கண்டிப்பா வரணும்னு சொன்னா. உன் கூட பிறந்த பொண்ணு மாதிரி பழகி இருக்கா. அவ கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏதாவது சொல்லிட போறேமா? உன் பொண்ணு நான் ஏன் கல்யாணத்துக்கு நான் உன்னை கூப்பிடல. அவ கல்யாணத்துக்கு நீ வந்தா என்ன, வரலனா என்ன? இல்ல கல்யாணி, நான் மறைஞ்சு நின்னு யாருக்கும் தெரியாம தான் கல்யாணத்தை பார்த்தேன். வேண்டாமா, ஏதாவது சொல்லிட போறேன். ஆனா அங்க எடுத்த போட்டோல நீ கேப்சர் ஆயிருக்க. அதுவும் முத்து மீனாவும் அதை பார்த்து நீ ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு உன் பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு, மர்மம் இருக்குன்னு அது ஒரு இன்வெஸ்டிகேஷனாவே பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே தயவு செஞ்சு இதெல்லாம் எதுவுமே பண்ணாத. ஒவ்வொரு இடத்துலயும் நீ என்ன மாட்டி விட்டுட்டே இருக்க. இதெல்லாம் நீ வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? வித்யா கல்யாணத்தை பாக்கணுங்கிற ஆசையில தான். அவ கல்யாணத்தை நீ பார்க்க வந்து எனக்கு கல்யாணம் ஆனதை எல்லாமே பண்ணிடுவ போல இருக்கு.